நம்முடைய தீநகர் பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இயங்கி வருகின்ற ஸ்ரீ எம்பெருமானுடைய சன்னதியிலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஆலயத்திலே உறுப்பினர்களாக நியமனம் செய்திருக்கின்ற அனைவருடைய சார்பாக முதற்கண் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பணிவையும் ஸ்ரீமன் எம்பெருமான் அவர்களுடைய பொற்பாதங்களிலே சமர்ப்பிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் புதிதாக ஏற்கனவே இதிலே உறுப்பினர்களாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்று பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை எல்லாம் குறிப்பாக இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தி பெருமாள்கள் எல்லாம் நல்ல முறையிலே இந்த ஆலயத்திற்கு வருவதற்கும் ஆலயத்திலே வருகின்ற பொழுது அவர்களுடைய முழு எண்ணம் நிறைவேறுகின்ற வகையிலே எம்பெருமானை தரிசிக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை பெறுகின்ற வகையில் எந்த ஒரு தங்கு தடையில்லாமல் பக்தர்கள் நேரடியாக வருகை தந்து எம்பெருமானை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி முழு திருப்தியோடு பெருமானை சந்திக்கின்ற ஒரு சம்பிரதாயம் கடந்த பல்லாண்டு காலமாக நம்முடைய தீநகர் பகுதியிலே இயங்கி வருகின்ற நம்முடைய எம்பெருமானுடைய சன்னதியினுடைய கோட்பாடு என்பதை நான் எண்ணுகின்ற பொழுது இதிலே யார் உறுப்பினர்களாக வந்தாலும் அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் முழுமையாக பெருமானை தான் நோக்கி இருக்க வேண்டுமே தவிர பெருமானை தரிசிக்க வருகின்ற பக்தர்களுடைய வசதி வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற இந்த இரண்டை மட்டும் எங்களை போன்ற உறுப்பினர்கள் எல்லாம் முழுமையாக இன்றைய தினம் பதவியேற்கின்ற இந்த நன்னாளிலே எங்களுடைய குறிக்கோள், அந்த குறிக்கோள் என்பதை நான் கோடிட்டு காட்டுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னை போன்றவர்களெல்லாம் கடந்த ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே சன்னதியிலே பெருமான் அவர்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த காலத்தில் கிடைத்தது. அதையெல்லாம் செய்கின்ற பொழுது எங்களால் முடிந்த ஒவ்வொரு சிறிய அந்த பணிகளை எல்லாம் இந்த நிர்வாக குழுவினுடைய தலைவராக பணியாற்றுகின்ற அவரோடு சேர்ந்து நிச்சயமாக இருக்கின்ற பணிகளோடு மேலும் எந்த பணிகளை நாம் இன்னும் அதிலே சேர்க்கின்ற பணியினுடைய நோக்கம் வருகை தருகின்ற பக்தர்களுடைய முழு திருப்தியை அளிக்கின்ற நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்காக இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அனைவரோடு கலந்து இந்த குழுவுக்கு தலைவராக இருக்கின்ற அன்பு சகோதரர் அவர்களையும் கலந்து நம்முடைய குறிக்கோள் நல்ல முறையிலே இயங்க வேண்டும். அதற்காக நம்முடைய ஸ்ரீமான் ஏழுமலையார் பெருமாள் அவர்களுடைய சன்னதியிலே இருந்து இன்றைய தினம் ஏறக்குறைய 30 ஆண்டு காலங்கள் பெருமானுக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் மரியாதைக்குரிய ஜேயு சீனிவாசன் அவர்கள். நல்ல அனுபவம், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு திருப்பதியிலே அவருக்கு கிடைத்திருக்கின்றது. தன்னுடைய 30 ஆண்டு காலங்கள் எம்பெருமானுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் தான் மரியாதைக்குரிய ஜேயு நம்முடைய சீனிவாசன் அவர்கள். அவரை இன்றைய தினம் நம்முடைய இந்த தீநகர் பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய பெருமான் சன்னதிக்கு
முக்கிய பொறுப்பாக ஜேயுவாக இன்றைய தினம் இங்கே பணியாற்றக்கூடியது என்பது மிகவும் ஒரு பொருத்தமானது என்பதை நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுடைய எண்ணங்கள் நல்ல முறையிலே தரிசனம் செய்வதற்கும் ஆலயத்தை நல்ல முறையிலே சுத்தம் சுகாதாரமாக வைப்பதற்கு பல அருமையான எண்ணங்களை எல்லாம் படைத்திருக்கின்றார் ஜேயு சீனிவாசன் அவர்கள். அவரும் இந்த நிர்வாக குழுவிலே எங்களையெல்லாம் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள், அவர்களுடைய எண்ணமும் எந்த ஒரு பணியை செய்தாலும் அந்த பணியினுடைய பலன்கள் அத்துணையும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைய வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் ஆன்மீகத்திலே ஒரு சிறிய குறைபாடு இருக்கக்கூடாது என்று நினைப்பதிலே முதலிடத்தை பிடித்திருப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய ஆந்திர மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்பதை எண்ணுகின்ற பொழுது உண்மையிலே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. யார் யார் பக்தர்கள் ஆன்மீகத்திலே நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாத அளவிற்கு அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஆலயத்திலே நாம் அனைத்தும் செய்து தர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையிலே தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் எங்களையெல்லாம் அந்த பணியை அவர் நினைக்கின்ற அந்த எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் உறுப்பினர்களாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அவர் எண்ணுகின்ற அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த குழு இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக ஏற்கனவே நல்ல பணிகளிலே இயங்கி வருகின்ற இந்த ஆலயம் மேன்மேலும் அதிலே சேர்க்க வேண்டிய நல்ல வகைகளை எல்லாம் இன்னும் ஏதாவது விடுபட்டிருந்தால் ஜேஓ அவர்களிடத்திலே கலந்து பேசி, இந்த குழுவினுடைய தலைவர் அவர்களை கலந்து பேசி, உறுப்பினர்களாக இருக்கின்ற அனைவரிடத்திலே கலந்து பேசி நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம் நிறைவேற்றுகின்ற வகையிலே திருப்பதியிலே இயங்குகின்ற எம்பெருமான் அவர்களுடைய கூடுதலாக மேன்மேலும் புகழை சேர்க்கின்ற வகையிலே நிச்சயமாக இந்த குழுவினுடைய பணி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மெம்பர் ஆனதுக்கு வெங்கடாஜலபதி சுவாமி கிட்ட ஒரு சேவகனை அப்பாயிண்ட் ஆகிறது தான் அர்த்தம் மெம்பர்னு சொன்னான். இங்கே வர்ற டிவோட்டீஸுக்கு அவங்களுக்கு எந்த ரூபத்தில் மென்மையான தரிசனம் பண்ணுறதுக்கு நாம் உதவ முடியும். இதுதான் முக்கியமான குறிக்கோள். ஸோ இங்கே மெம்பர் என்ன கோடான கோடி தொண்டர்களில் டிவோட்டீஸில் நாம் ஒரு டிவோட்டி இங்கே எந்த அளவுக்கு மென்மையான ஒரு தரிசனம் டிவோட்டீஸுக்கு கொடுக்கலாம் என்றதுக்கு நம்மளுடைய அறிகுறி கொடுக்கறதுக்கு முக்கியமாக ஆலோசனை பண்ணி முக்கியமான ஆலோசனைகள் உதவுறதுக்கு கொடுக்கறதுக்கு டிவோட்டீஸுக்கு சௌகரியமாக என்னென்ன பண்ண முடியும் அதுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. இது சாதாரணமான மகிழ்ச்சி இல்லை, அதுக்கு எல்லையே கிடையாது சொல்கிறதுக்கு வார்த்தைக்கு. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடத்துல சுவாமி கிட்ட வேலை செய்கிறதுக்கு நமக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு சந்தோஷம். கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வேலை செய்வோம்னு சொல்லிட்டு உறுதிமொழி அளிக்கிறேன். நான் ஒரு ஐடி கன்சல்டிங் விங்கு ஓன் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக யூஎஸில் ஒர்க் பண்ணி and then I attracted to Sri Nara Chandrababu Naidu administration and I came back to India and started working with him. And I also worked Sri Nara Lokesh Gar, who is the Minister for Rural Development and Panchayat Raj for AP, and I started working with him in internal party activities. Later, I moved to the front end politics where I taken an in charge of Chennai Telugu Desam Forum, where we started canvassing for the party candidates in 2014 general elections. So the great Sri Nara Chandrababu Naidu Garu is not a great administrator, and also he encourages the youth politics, where he bring in all the ill-educated people, youth, empowered people and into politics, where we
bring the election into a technology model where we focused on the social media and encourage the voters how to vote and know where to vote. And we explained about the corruption in India, and we asked the voters to do the right candidate. So later, after serving the party, Honorable Chief Minister gave an opportunity to work here in TTD Temple, and he is not only concentrated on the party people. He gave a good team of different wings of there are educationalists, there are devotion related people, and there are business people, and where they can come and serve in the temple, where they can do their service towards the temple along with their business. So in my side, Mr. Ramanjaneyulu, he is a businessman, and he owns a cement industry where he belongs to cement industry, and he also a important leader in Telugu Desam Party, where he also nominated as a member of local advisory committee Tirumala Tirupati Devasthanam Chennai. On my side, Mr. Sri Munikannaya, he is from the film industry, and he taking care of the Satyam Spy Cinemas. He also shown interest and to serve in the party, where Mr. Honorable Chief Minister gave an opportunity to work with the TTD Temple, and he also nominated as local advisory committee. With all these people, we aim for to serve devotees. Our main agenda to serve the devotees. We have senior most people in this team, and we have juniors in this team. With this combined team, we are going to give a best to the devotees with the temple, and we are blessed to serve here by Sri Lord Sri Venkateshwara Swami. Now they appointed 14 pair as a local advisory committee. Still there are vacancies, and we are looking for people who can really serve in the temple. So Vipati 14 pair as a members, and along with the president. This team is the temple, whatever TTD belongs to government of Andhra Pradesh, where every 2 years government of Andhra Pradesh will appoint the local advisory committee, where this committee will work with these local officials to serve the temple and not to have devotees all these things betterment.